Right. Page number 15.57. Example 9. Evaluate 1 divided by cube root of x plus 1 plus square root of x plus 1 dx. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தா சேம் கான்செப்ட் சரிங்களா. கியூப் ரூட் ஆஃப் இதை எப்படிமா சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? திஸ் இஸ் கிவன் சொல்யூஷன் 1 by x plus 1 whole power 1 by 3. ஓகேவா? Yes, sir. x plus 1 whole power 1 by 2 into dx. ஓகேவா? Okay. LCM of 3, 2 என்ன வரும்? 6. சரிங்களா. இப்ப நம்ம இந்த 6 எல்சிஎம் அதை எப்படி எடுக்க சொல்றாங்கன்னா டி பவர் 6ன்றது பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத எடுக்க சொல்றாங்க. இந்த மாதிரி எடுத்துக்க சொல்றாங்க. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் டி தான் நான் எடுப்பேன். பிராக்கெட் டேர்ம் என்ன எல்சிஎம் வருதோ அதை பவர்ல எழுதிடணும். ஓகேவா? Okay. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. என்ன வரும்? Differentiate with respect to t. Differentiate with respect to t. என்னமா வரும்? dx by dt. ரைட் சைடு என்ன வரும் சொல்லுங்க? Correct, sir. 6t power 5 வந்துருமா? ஆமா. சரி, ஓகே. எப்பயும் போல டிடியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு டிஎக்ஸ் மட்டும் தானே இருக்கு. 6t power 5 dt. ஓகே, டிஎக்ஸ் போல நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகே. இது 2, இந்த ஈக்குவேஷன் 3, திஸ் இஸ் 1. சரி, இப்போ நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்மளுடைய கிவன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. எப்படி சேஞ்ச் ஆகும்? டிஎக்ஸ் போல என்னமா எழுதணும்? 6t power 5 dt. கரெக்டா? ஆமா. டிவைடட் பை, இப்போ இதை பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1க்கு பதிலா நம்ம என்ன எழுதுவோம்? எக்ஸ் பிளஸ் 1க்கு பதிலா டி. எக்ஸ் பிளஸ் 1க்கு பதிலா டி இல்ல, டி டி பவர் டு தி பவர் 6. சார். அதுக்கு ஆல்ரெடி ஒரு பவர் 1/3 இருக்கா? ஆமா. அப்ப கேன்சல் ஆனா என்ன ஆயிரும்? டி ஸ்கொயர். கரெக்ட் தானே? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1னா டி, டி கியூப் சொன்னா டி பவர் 6, ஆல்ரெடி பவர்ல ஒரு 1/2 இருக்கு. கேன்சல் பண்ணா டி கியூப் டி கியூப். ஓகேவா? சரி, இப்ப இதுல எதை காமனா எடுக்கலாம்? கண்டிப்பா கான்ஸ்டன்ட் 6 வெளியே காமனா எடுத்துடலாம். நியூமரேட்டர் காமனா எடுக்கலாம். டி டு தி பவர் 2. டி ஸ்கொயர் எடுக்கலாமா? சரி, டி ஸ்கொயரை காமனா எடுத்துவோம். ஸோ டி கியூப் டிடி டிவைடட் பை டி ஸ்கொயர்னா 1 பிளஸ் டி இன்ட்டு டிடி. கரெக்டான்னு பாருங்க. கரெக்டானமா? ஓகே, இப்போ இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஓகே, டன். இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, அதை இப்போ ரீப்ளேஸ் பண்ணி எழுத போறோம். 6 இன்ட்டு டி கியூப் டிடி டிவைடட் பை டி பிளஸ் 1 பிளேஸ் மாற்றி எழுதுறேன். டினாமினேட்டர்ல பிளேஸ் மாற்றி எழுதுறேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே. இப்போ நான் லாஸ்ட் சம் செஞ்ச மாதிரியே டினாமினேட்டருக்கு மாதிரி நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நியூமரேட்டர்ல +1 -1, தட்ஸ் ஆல். எது வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகுதுல? சரி, இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் செப்பரேட்டா எழுத போறேன். எப்படி எழுதலாம்? 6 இன்ட்டு டி கியூப் பிளஸ் 1, 1 கியூப்னு எழுதிருங்க. டி பிளஸ் 1 இன்டகிரல் டிடி minus 1 by t plus 1 into dt. 6 is a common. Okay? சரி, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a cube plus b cube. என்னமா ஃபார்முலா?
A cube plus B cube is equal to A plus B into A square minus 2AB. Oh, sorry, AB plus B. B square. Here A equal to T, B equal to 1. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? T plus 1 into T square minus T plus 1 whole divided by T plus 1. T plus 1 into dt integral. ஓகேவா? இரண்டு கேன்சல் பண்ணிடலாமா? Yes, sir. சரி, ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க. T square minus T plus 1 into dt மைனஸ் இதுவுமே அடுத்த ஸ்டெப்ல போடுங்க. இல்லை இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணிருங்க. இது பவர் 1 இருக்கா, அப்போ என்ன எழுதிடலாம்? log T plus 1 எழுதிடலாமா? ஆமா சார். பிளஸ் சி. இதை மட்டும் இப்போ நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஒரு ப்ராக்கெட்டை போட்டுருங்க. சரி, ஏன்னா 6 இஸ் அ காமன். ஓகே, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன வரும்? 2T. இன்டகிரேஷன்மா. Oh, T to the power 3 by 3. 3/3. Plus T to the T square by 2. ஓகே. Plus T. ஓகே. மைனஸ் log T plus 1 பிளஸ் சி. ஆமா சார். இப்போ 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. 2t கியூப்னு வந்துருமா? ஆமா சார். இங்கே 3t ஸ்கொயர் பிளஸ் 6t 6 log t plus 1 plus c. ஓகே. ஓகே. ரைட். ரீப்ளேஸ்டு பை t ரீப்ளேஸ்டு பை என்ன வரும்? X plus 1 to the power 1 by 6. அதாவது t பவர் 6னா t பவர் 6னா நமக்கு என்ன எடுத்துப்போம்? x plus 1. ஆமா. இப்போ எனக்கு என்ன வேணும்? t கியூப் வேணும், இல்லை t ஸ்கொயர் வேணும். கரெக்டா? ஆமா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வெறும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாற்றிடுறேன். இது என்ன, ஒரு x plus 1 ஹோல் பவர் 1/6 சேஞ்ச் ஆயிருமா? 6/1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1/6. ஓகே தானே? 6/1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1/6மா. இங்க என்ன இருக்கு? டி ஸ்கொயர் இருக்கா? டி ஸ்கொயர் ஸ்கொயர் ஆன் போத் சைடு என்ன வரும்? x plus 1 2/6னா x plus 1 by ஹோல் பவர் 1/3. இது டி கியூப் வேணும்னா என்ன பண்ணுவோம்? x plus 1 ஹோல் பவர் 3 into 1/6 x plus 1 ஹோல் பவர் 1/2. ஓகேவா? என்ன புரியுதா? என்னமா? ஒரே ஒரு செகண்ட். ஓகே, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டி பவர் 6 இருக்கு, இங்க டி கியூப் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, டி கியூப்னா என்ன எழுதணும்? x plus 1 ஹோல் பவர் 1/2 மைனஸ் 3 x plus 1 ஹோல் பவர் 1/3 பிளஸ் 6 x plus 1 ஹோல் பவர் 1/6. 6 log டீக்கு பதிலாக என்னமா வரும்? x plus 1 t plus 1 t plus 1. அப்ப என்ன வரும்? 6 log x plus x அப்படியே to the power வழி இல்லை. அதாவது டீக்கு பதிலாக என்ன எழுதிடும்? x plus 1 plus 1. So t equal x plus 1 to the power 1/6. 1/6 விட்டனா? சாரி, 1/6 இருக்கு. அடுத்த டைம்ல எழுதிடுறேன். நம்மளுக்கு ஆக்சுவலா என்ன வரணும்? 6 log மைனஸ் 6 log டீக்கு பதிலாக என்ன எழுதுவோம்? x plus 1 ஹோல் பவர் 1/6 plus 1 plus c. ஓகே, ஓகே, that's all. Answer done. இங்க x plus 1 ஹோல் பவர் 16 இருக்கா? உங்க புக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. என் புக்ல 16 இருக்கு. ஆக்சுவலா 1/6 தான் வரணும். இந்த இடத்துல உங்களுடைய புக்ல ரெஃபர் பண்ணுங்க. 16 இருக்கா, 1/6 இருக்கா? எந்த இடத்துல திரும்ப சொல்லுங்க. இந்த லாஸ்ட் லைன்லமா உங்க புக்ல ஆமா 1.57ல லாஸ்ட் லைன்ல
6 log x plus 1 whole power 16 இருக்கா 1/6 இருக்கான்னு பாருங்க. 16. 16 இருக்கா? தப்பு. 1/6 தான் கரெக்ட். ஓகே, அதையும் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. பிரிண்டிங் மிஸ்டேக், வேற ஒன்றும் இல்லை. Okay. ரைட், டன். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போயிடலாமா? Okay. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா, ஆர்டிஎஸ் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் 15.58 பேஜ் நம்பர்ல என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா, tan பவர் mx secant பவர் 2n x into dx இந்த டைப்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. அதாவது tan secant இந்த காம்பினேஷன்ல இருக்குமா? இல்லைன்னா cot to cosecant இன்டகிரல் cot பவர் mx cosecant பவர் 2nx dx. அப்ப இங்க பவர்ல என்ன வரணும்? ஈவன் நம்பர் தானே வரும். கரெக்டா? Yes, sir. ரைட். m என்னன்றது இன்டிஜர்ஸ். m என்னும் என்னன்னா இன்டிஜர்ஸ். அப்ப எதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? பவர்ல இருந்தா. என்னன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். Okay. சரி, ஓகே, டன். இப்போ இதை எப்படி செய்யணும்னு ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நம்ம சம்மே போவோம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ t = tan xன்னு எடுத்துன்னு வைங்களேன். டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? dt/dx என்ன வரும்? Sec square x. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸா? அது பக்கத்துல மல்டிபிள்ல வரும். டேனுக்கும் சீக்கனுக்கும் இதாம லிங்க். அதே Okay. மாதிரிதான் காட்டுக்கும் கொசிகனுக்கும் லிங்க். நீங்க அந்த ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, டேனும் சீக்கனும் ஒரு காம்பினேஷன், காட்டும் கொசிகனும் ஒரு காம்பினேஷன். சரிங்களா? இப்ப சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம்பிள் 1. tan nx secant ஸ்கொயர் x dx. இது ஈவன் நம்பர்ல வந்துருச்சா? ஓகே, டன். இப்ப பாருங்க, இப்ப நான் லெட் t = tan x, t = tan x டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x என்னமா வரும்? Sec square x. secant ஸ்கொயர் x. dt = secant ஸ்கொயர் x dx. ஓகே, 3. ஓகே தானே? Okay. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிவன் எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. எப்படிமா சேஞ்ச் ஆகும்? ஃபர்ஸ்ட் கிவன் நம்முடைய கொஸ்டின் எப்படி சேஞ்ச் ஆகும்? இன்டகிரல் டேனுக்கு பதிலா என்ன எடுத்திருக்கோம்? டீன்னு எடுத்திருக்கோமா? ஆமா. டி பவர் n சேஞ்ச் பண்ணிடலாமா? டி பவர் n. நெக்ஸ்ட் secant ஸ்கொயர் x dx ரீப்ளேஸ்டு பை dt. ஓகேவா? இப்போ ஃபார்முலா எழுதிருங்க. டி பவர் n, x பவர் n நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? இன்டகிரேஷன் ஃபார்முலா x பவர் n plus 1 by n n plus 1 plus c. இங்க x க்கு பதிலா t இருக்கு, இங்க t இருக்கனால dt இருக்கு. இங்க x இருந்தா dx இருக்கும், இங்க t இருக்கனால dt இருக்கு. சேம் ஃபார்முலா t பவர் n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? Okay. சரி, நம்மளுக்கு t க்கு பதிலா நம்ம என்ன எடுத்தோம்? tan x. ஆமா. tan x whole power n plus 1 n plus 1 x by n plus 1 plus c using 2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ இங்க என்னதை யூஸ் பண்ணியிருக்கோம்? இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் யூசிங் 2 and 3. அப்ப நம்ம கிவன் எப்படி மாறுது? ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது t பவர் n plus 1 by n plus 1 plus c. இங்க t க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? t க்கு பதிலா tan x ன்னு எடுத்துருக்கோம். பவர் n plus 1 வந்துருச்சு. we get answer. இது ஓகே பாருங்க. n plus 1. நெக்ஸ்ட் சம் போலாமா? பாருங்க.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி ம் tan power nx secant square x dx. லெட் ஏன் t equal to tan x ன்னு எடுக்கிறோம்னா நான் tan x எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக் ஸ்கொயர் எக்ஸ் வரும். வரும். அதனால நான் tன்னு எடுத்துக்கிறேன். ஓகே tன்னு எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x dx கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப secant square x dx க்கு நான் dt போட்டா போதும். tan x க்கு பதிலா t போட்டா போதும். அப்ப இப்படி வேணா மாத்திக்கிங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி மாத்தலாம்? tan x whole power n secant square x dx. ஓகேவா? ஓகே கொடுத்த ஒண்ணா நான் இப்படி சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஏன்னா அப்ப நான் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கா நான் டீன்னு எடுக்க முடியும். சரியா? ஏன்னா பவர் என்ன உள்ள வந்துடும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப பாருங்க ஆன்சர் ஒரு ஐடியா ஈஸியா இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுதான். இல்ல சார் ஒரே ஒரு செகண்ட். ஓகே சார் காட் இட். ரைட். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் ஒன். சரி. சி tan square x integral secant power 4x dx. secant power 4x dx. நம்மளுக்கு இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா tan x whole square எடுத்துக்கலாமா? நம்மளுடைய கிவனை. ஆமா சார். ஆமா நான் t tan x எடுத்தேன்னா secant square x வரும். அப்ப பவர் 4 secant square x dx எழுதிக்கலாமா? ஓகே எழுதலாம். சரி. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நான் tan x எடுத்தா secant square x வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இன்னொரு secant square x இருக்கு. அதை என்ன பண்றதுன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா அதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனுக்கு வந்துடும். பாருங்க tan x the whole square இந்த secant square எப்படி எழுதலாம்? 1 plus tan square x எழுதலாமா? secant square x dx. ஏன்னா நான் tan x ன்னு எடுத்தா எனக்கு secant square x வந்துடும். எனக்கு 1 செகண்ட் secant square x இன்னொரு டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனுக்கு மாத்திரேன். எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே இப்ப மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்களேன். இப்ப இது எப்படி எழுதலாம்? லெட்டு இதை என்ன எடுத்துக்கிறேன்? இதை ஒண்ணுன்னு எடுத்துக்கிறேன். லெட்டு t equal to tan x. டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னமா வரும்? சீக் ஸ்கொயர் எக்ஸ் x dt equal to secant square x dx. இப்போ எனக்கு இந்த டேர்ம் வந்துருச்சா? இதுக்கு போல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? 2 இது 3 டிடி dt. இப்போ இந்த tan x போல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? டி ஸ்கொயர் அது டி ஸ்கொயர் அதாவது டி ஸ்கொயர் இன்டகிரல் போட்டாச்சு. 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அதையும் நான் எப்படி எழுதிக்கலாம்? 1 plus t square. எஸ் 1 பிளஸ் டி ஸ்கொயர். நெக்ஸ்ட் secant ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு போல டிடி. ஓகேவா? எஸ் சார். மல்டிப்ளை பை டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் பிளஸ் டி பவர் 4 இன்டு டிடி. எஸ் integrate t power 3 by 3 t power 5 by 5 plus c. Correct sir. Okay, t replaced by tan x. So tan cube x 1 by 3 1 by 5 tan power 5x plus c. We get answer. Okay sir. அதாவது ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் என்னமா டிஃபரெண்ட்னா இங்க secant ஸ்கொயர் எக்ஸ் வந்துச்சு. நான் tan x ன்னு எடுத்தேன். பக்கத்துல இருக்க டேம் எனக்கு secant ஸ்கொயர் எக்ஸ் வந்துச்சு. இங்க secant பவர் 4x வந்திருக்கு. அதை நான் 2x ன்னு செப்பரேட் பண்றேன். secant ஸ்கொயர் எக்ஸ் secant ஸ்கொயர் எக்ஸ் செப்பரேட் பண்றேன். செப்பரேட் பண்ணிட்டா இதை எடுத்தா டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த டேம் வந்துடும். இது எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அதை என்ன பண்றேன்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனுக்கு மாத்திடுறேன். வி கெட் ஆன்சர். ஓகே சார். நமக்கு அந்த ஒரு கான்செப்டே இருக்கு. அதை தாண்டி கான்செப்ட் இல்லை. தேர்ட் சம் பாத்தீங்கன்னா தேர்ட் சம் integral secant power 4 into dx. secant power 4 x into dx. இப்போ நம்ம லாஸ்ட் சம் பார்த்த மாதிரியே என்னது முன்னாடி இருக்க tan x மட்டும் விட்டுருங்க.
இந்த tan ஸ்கொயர் எக்ஸை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டா இதே கான்செப்ட் வந்துருமா? இந்த டேர்ம் ஆமா. விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா இந்த டேர்மே வரும். இதே மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம். ஓகே சார். இப்ப பாருங்க இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? ஓகே. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸா 1 பிளஸ் tan Tan ஸ்கொயர் square. எழுதிடலாமா? ஆமா. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன் இப்படி எழுதுறேன்னா நான் என்ன எடுக்க போறேன் இப்போ? let t ஈக்குவல் டு tan எக்ஸ்ன்னு எடுத்துடலாமா? ஓகே. let t ஈக்குவல் டு tan எக்ஸ். அப்போ என்னுடைய செகண்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். dt by dx secant square x. ஓகேவா? dt equal to secant square x dx. This is third one. வந்துச்சா நமக்கு? அப்ப எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 1 plus t square into dt. ஓகே ஓகே. ரைட். இன்டகிரேட் ஆன் t, integrate with respect to t. 1 into dt plus t square into dt. t plus t cube divided by 3 plus c. Okay. Okay. t replaced by tan x. So tan x plus tan cube x by 3 plus c. We get answer. Okay, sir. இந்த 3 1 by 3 மல்டிபிள் எழுதியிருக்காங்க. நான் ஹோல் டிவைடட் பை 3 போட்டிருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம பார்த்த ரெண்டு கான்செப்ட்ல ஒரு கான்செப்ட் பார்த்தோம். tan சீக்கன் வச்சு பார்த்துட்டோமா? ஆமா. அடுத்து காட்டு கொசிகன் வச்சு பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 2. cot square x integral cot square x cosecant power 4x dx. cosecant power 4x dx. இப்போ நம்மளுக்கு cot x இன்டகிரேட் பண்ணா என்னமா வரும்? சாரி, டிஃபரன்ஷியேட் பண்ணா cot x டிஃபரன்ஷியேட் மைனஸ் cosec square x. அப்ப எனக்கு இங்க என்ன இருக்குன்னா cosecant power 4x இருக்கு. நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னா sec square x into cosec square x. எஸ் x into dx. ஓகேவா? இப்போ நான் t ன்னு எதை எடுத்துக்கலாம்? let t equal to cot x. இதை ஒண்ணுன்னு வச்சுக்குவோம். t equal to cot x. இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்? dt by dx மைனஸ் cosecant square x minus dt by cosecant square x dx. நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்துருச்சா? ஆமா. இந்த டேர்ம் போல நான் என்ன எழுதலாம்? t ஸ்கொயர் எழுதிடலாமா? ஓகே சார். t ஸ்கொயர் இதுக்கு போல என்ன எழுதலாம்? மைனஸ் dt. அது போய் இன்னொரு டேர்ம் இருக்கு cosecant ஸ்கொயர் போல என்ன எழுதலாம்? ஃபார்முலா என்ன இருக்கு? dt minus dt. 1 plus tan square x னா secant square x ஆ? இதே 1 plus cot square x னா cosecant square x ஆ? ஆமா. ஏன் இப்படி எடுக்கிறோம்னா இங்கேயும் காட் வந்துருச்சுன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த இடத்துல இந்த cosecant square xக்கு பதிலாக அதை முதல் மாடிஃபை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன வரணும்? cot square x இந்த cosecant x ஸ்கொயர் பதிலாக 1 plus cot square x cosecant square x dx இன்டகிரல். இப்போதான் நான் எதை யூஸ் பண்ண போறேன்? இது 2, இது 3, இது 4. ஓகே ஆமா. இப்ப சேஞ்ச் பண்ணுங்க. காட்டுக்கு பதிலா என்ன எடுப்பேன் நானு? டீயா? ஹலோ, காட்டுக்கு பதிலா டி. இங்க காட் ஸ்கொயர் டி ஸ்கொயர் எழுதிடலாமா? ஆமா சார். இங்க கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன எழுதுனேன்? 1 பிளஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 1 பிளஸ்
டி ஸ்கொயர் சேஞ்ச் பண்ணிடலாமா? correct, sir. ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க டேர்ம் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடி. ஓகே Okay, ரைட், மல்டிப்ளை பை டி ஸ்கொயர் மைனஸ் அதோடு இருக்கட்டும், டி ஸ்கொயர் பிளஸ் டி பவர் 4 இன்டகிரல் டிடி. ஓகேவா? okay. ரைட், இப்போ இன்டகிரேட் பண்ணி சொல்லுங்க. மைனஸ் அதோடு இருக்கட்டும், T cube by 3 plus t to the power 5 by 5. பிளஸ் சியா. ஆமா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸால மல்டிப்ளை பண்ணணும், டீக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். பை 3 டி பவர் 5 by 5 plus c, t replaced by cot x. So minus cot x by 3 by 5 plus c. We get answer. Okay. Correct or not? Yes, sir. Correct. 1 by 3 cot cube x plus c. We get answer. அவ்வளோதான். Okay. சரி, இப்போ எப்படி நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த சம் மாதிரியே இங்கே 2 டேர்ம் இருக்கா, இங்கே காஸ் பவர் 4x dx மட்டும் அடுத்த சம். அப்போ இந்த காட் ஸ்கொயரை தவிர்த்து ரிமைனிங் டேர்மை அப்படியே செஞ்சோம்னா ஆன்சர் வந்துருமா? Okay. அதே கான்செப்ட் தான் பாருங்க. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்டகிரல் கொசிகன் பவர் 4x dx. ஓகே, இது எப்படி எழுதலாம்? கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் dx. ஓகே Okay. ரைட், இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்? கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் இப்போலாம் 1 பிளஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ என்ன சேஞ்ச் ஆகணும்? 1 பிளஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே Okay. நெக்ஸ்ட் லெட் டி ஈக்குவல் டு காட் எக்ஸ் டிடி பை டிஎக்ஸ் என்ன வரும்? Minus cosec square x. எக்ஸ். எனக்கு டிடி தான் வேணும். அப்போ கொசிகன் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸு எனக்கு டேர்ம் வந்துருச்சு. ஸோ மைனஸால் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்துடும். ஓகே, இப்போ நம்மளுடைய செகண்ட் கிவன் எப்படி சேஞ்ச் ஆகும்? 1 plus cot square x, 1 plus t square cosecant square x dx minus dt. Okay. Okay. Any doubt? No, sir. Okay. Integral dt minus t square into dt. We get answer t minus t cube by 3 plus c. T replaced by cot x minus cot x cot cube x by 3 plus c. We get answer. Okay. That's all. அதான் ரெண்டு சம்மே சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா பவரை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3 என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. tan பவர் 8x secant பவர் 4x dx. இன்டகிரல் tan பவர் 8x secant பவர் 4x dx. ஓகே, இது எப்படிமா சேஞ்ச் பண்ணலாம்? நம்மளுக்கு tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் எக்ஸ்னு தெரியும். கரெக்டா? ஆமா. ஆமா. d ஈக்குவல் டு tan xனா dt பை dx வந்து secant ஸ்கொயர் எக்ஸ், dt ஈக்குவல் டு secant ஸ்கொயர் எக்ஸ் dx. இந்த கான்செப்ட் ஃபிக்ஸடு தான். அப்போ இதை மட்டும் நான் என்ன மாற்றினா போதும்? நான் ஃபர்ஸ்ட் ஒன்று நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா tan x ஹோல் பவர் 8 secant ஸ்கொயர் எக்ஸ் dx. ஆமா சார். ஓகேவா? ஆமா சார். சரி, இப்போ நான் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலால யூஸ் பண்ணா 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு secant ஸ்கொயர் எக்ஸ். எப்படிமா சேஞ்ச் ஆகும்? அது வாட்டுக்கு இருக்கட்டும். tan x ஹோல் பவர் 8 1 பிளஸ் tan ஸ்கொயர்
எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? இப்போதான் நான் என்ன எடுக்க போறேன், லெட் டி ஈக்குவல் டு டான் எக்ஸ் டிடி பை டிஎக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dt equal to secant square x dx. Okay. First equation replaced by integral t power 8 1 plus t square into dt using 2 and 3. Okay. Okay. Any doubts? t power 8 t power 10 into dt. Integrate t power 9 by 9 t power 11 by 11 plus c. t replaced by நம்ம tan x ஆமா சார். அப்ப என்ன வரும், tan x ஆமா by 9 plus tan for 11 plus c. We get answer. ஸோ பவர் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, டேனும் சீக்கன் மட்டும் அந்த காம்பினேஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொசிக்கனும் காட்டும். மற்ற வேற எப்படி கொடுத்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. எதையுமே டீன்னு எடுத்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ண முடியாது. கான்செப்ட். சரிங்களா? எதுவும் டவுட் இருக்கா சொல்லுங்க. இல்ல சார். சம் பாக்குறீங்களா? இல்ல சார், புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் போயிடலாமா? எஸ் சார். வாய்ஸ் கேட்கலாம். எஸ் சார், எஸ் சார். இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ரெண்டுலையுமே பவர் வந்து நான் நெகட்டிவா கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது ஆன் நம்பரா இருக்கும். பாருங்க, பேஜ் நம்பர் 15.60 ஆர்டி சர்மால என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா, tan 2m plus 1 x secant 2n plus 1 x dx. fn கண்டிப்பா என்னவா இருக்கணும், பாசிட்டிவ் நம்பர்ல தான் இருக்கணும். சரிங்களா? அங்க ஒன்லி என்னவா இருந்துச்சு, ஈவன் நம்பர்ல இருந்துச்சா ரெண்டுமே. இங்க எக்ஸ்ட்ரா பிளஸ் ஒன்னுன்னு போட்டா கண்டிப்பா என்னவாயிரும், ஆன் நம்பர் ஆயிரும். அவ்வளவுதானே? மிச்சம் எல்லாம் அதே கான்செப்ட், லாஸ்டா பார்த்தா அதே கான்செப்ட் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 1, 10 பவர் 3x secant பவர் 3x dx. பவர் என்னவா இருக்கு, ஆடா இருக்காமா? ஆமா சார். ரைட். இப்போ எப்பயும் போலதான் எடுக்க போறோம். இது எப்படி எழுதலாம், tan x whole பவர் 3, இங்க என்ன வரும், secant ஸ்கொயர் x secant x dx. இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே சார். சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு வேலை ஈஸியா முடிஞ்சா? ஆமா சார். சரி, நெக்ஸ்ட் இப்ப இதையுமே வேற எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. சீக்கன் கியூப் எக்ஸ் எடுத்திருக்கேன். சரி, இப்ப எனக்கு கியூப்ல இருந்தா நம்மளால செய்ய முடியாது. நான் இப்ப என்ன எடுத்துக்கிறேன்னா, tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்துட்டு tan ஸ்கொயர் எக்ஸ் எடுத்துட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ் இதோட பேர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஏன் அப்படி பண்ணியிருக்கேன் பாருங்க, எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 1 plus tan ஸ்கொயர் எக்ஸ்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸா, 1 plus tan ஸ்கொயர் எக்ஸ்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். சரி, இப்போ இங்க என்ன இருக்கு, வெறும் tan ஸ்கொயர் எக்ஸ் தான் இருக்கு. அப்போ ஒன்னா ரைட் சைட் கொண்டு போயிருங்க. ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ் போல என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துக்கலாமா? எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கனா மாறிடுதா? ஓகே சார். ஏன் அப்படி மாறுதுன்னு சொல்றேன் நான். ஏன்னா இந்த tan ஸ்கொயர் எக்ஸ் போல என்ன எழுதலாம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதை வந்து யூசிங் ஸ்டார்னு வச்சுக்கோங்க. சரிம்மா,
ஏன் இப்படி எடுக்கிறேன்னா நான் சீக்கன் இங்க வந்து டி வந்து என்னன்னு எடுக்கிறேன் சீக்கன் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இல்லாட்டி டி ஈக்குவல் டு என்னது சீக்கன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் sec x tan x. சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ். இப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ டிடி ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? ஓகே. இதை வந்து ஒன்று வச்சுக்கிறேன். நம்மளுக்கு என்ன மாறும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன். சீக்கன் எக்ஸ் இப்போ நான் எடுத்துக்கிறேன் டி எடுத்துக்கணா. ஆமா. ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் ஒன். இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் போல டி ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? ஓகே. சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ் டிஎக்ஸ் போல என்ன எடுத்துக்கலாம் டிடி. அப்ப எல்லாத்தையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கன் எக்ஸ்க்கு எதுக்கு சேஞ்ச் பண்ணனா டி ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ்னு எடுத்துக்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பை டி ஸ்கொயர் டி பவர் 4 டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி இன்டகிரல் டி பவர் 5 பை 5 டி கியூப் பிளஸ் சி. ஓகேவா? டி Okay. reduced by secant x. So 1 by 5 secant power 5x 1 by 3 secant cube x plus c. We get answer. ஓகே. அப்ப லாஸ்ட் சம்முக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா எல்லாத்தையும் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கன் எக்ஸ் மாத்திட்டோம்னா லெட் டி ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் அங்கே ஃபுல்லா லெட் டி ஈக்குவல் டு என்னவா எடுத்தேன். அப்ப பவர்ஃபுல்லா ஈவன் நம்பரா இருந்தால் பவர் ஈவன் நம்பர்ல இருந்தால் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் எல்லா சம்மே ஈவன்ல தான் இருந்துச்சு. லெட் டி ஈக்குவல் டு tan எக்ஸ். இதே இது பவர் வந்து ஆட் நம்பரா இருந்தா லெட் டி ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ். சரிங்களா? எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் tan x மாத்திருங்க. செகண்ட் ஒன்று எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கன் எக்ஸ் மாத்திட்டா வேலை முடிச்சு. ஓகே சார். இதாம கண்டிஷன். ஓகே. பவர் ஈவன் இருக்கணும் ஆட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் கான்செப்டே போயிட்டாங்க. வெறும் டேன் மட்டும் இருக்கு, பக்கத்துல சீக்கனே இல்லை. ஓகே. அப்படின்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் நம்ம என்ன கொடுத்தாலும் சரி அடுத்த டைப் பாருங்க tan பவர் nx dx. அடுத்த டைப் இல்லைன்னா cot பவர் nx dx. ஏன்னா இது ரெண்டுக்குமே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். nx dx. அடுத்த கான்செப்ட் பாருங்க RDSல 15.60. எக்ஸாம்பிள் 1 இன்டகிரல் tan cube x dx. tan cube x dx நான் இதை எப்படி எழுதிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். tan ஸ்கொயர் x tan x dx. கரெக்டாமா? எஸ் சார். சரி, tan x அது வாட்டுக்கு இருக்கட்டும். இந்த tan ஸ்கொயர் x எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? எனக்கு என்ன தெரியும் 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். சரி, அப்போ இங்கே எனக்கு tan ஸ்கொயர் எக்ஸ் இருந்தால் போதும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு tan எக்ஸ் டிஎக்ஸ். கரெக்டா? கரெக்ட் சார். இப்போ நம்ம உள்ள இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. tan எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan எக்ஸ் காமன். ஸோ tan எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் tan எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? ஓகே. சரி, இதை எப்படி செய்யலாம்? இங்கே நான் என்னத்தை எடுக்க போறேன், tan x டீன்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்துருமா? ஏன்னா இந்த இதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? சைன் பை காசு. சைன் பை காசுனா என்ன, டினாமினேட்டர் எடுத்து நியூமரேட்டர் வந்துச்சுன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டரா மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வந்துருமா? ஆமா. அதனால அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்ப என்ன வந்துருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் மாடிஃபை பண்ணணும். எப்படி மாடிஃபை பண்ணலாம்? லெட் டி ஈக்குவல் டு tan எக்ஸ் dt by dx secant square x dt equal to secant square x dx. இந்த நமக்கு ஸோ இந்த கிவன் எனக்கு இப்போ எப்படி மாறப்போகுதுன்னா
tan x இப்போலாம் நான் டீன்னு எடுத்துக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போலாம் டிடின்னு எடுத்துக்கலாம். இது என்ன எடுத்துக்கலாம்? மைனஸ் ஆஃப் லாகு காஸ் எக்ஸ் பிளஸ் சின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஓகே, காஸ் எக்ஸுக்கு மாடுலஸாக போட்டுருங்க. இப்போ இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? டி ஸ்கொயர் பை டூவா? ஒரே ஒரு செகண்ட் சார். ஓகே. log of cos x plus c. இது பிரச்சனை இல்லை. இது இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கு. இதை பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு. டி ஸ்கொயர் டி இப்போ என்ன எடுத்தேன்னா tan x எடுத்தேன். ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ் பை டூ லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் சி. வி கெட் ஆன்சர். சார் இது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீ ஃபார்முலா படிக்காதனால இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. டிஃபரன்ஷியல் இன்டகிரேஷனையும் கன்ஃபியூஸ் பண்றேன். இப்போ பாருங்க, இங்க நம்மளுக்கு இருக்கிறது வெறும் சோலோவா என்னதான் இருக்கு? tan மட்டும் இருக்கா? ஆமா. tan இருக்கு, tan கியூப்னு இருக்கு. சரி இருக்கணும். tan கியூப் நான் எப்படி சேஞ்ச் பண்றேன்? tan ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே. சேஞ்ச் பண்ணிட்டு tan ஸ்கொயர் எக்ஸுக்கு இப்போலாம் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போறேன்? இந்த ஃபார்முலா ஒன்னா ரைட் சைட் கொண்டு போயிருக்கேன். அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகே. இன்ட்டு tan எக்ஸ். இப்போ tan எக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிருங்க. ஓகே. tan எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் tan எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே. ஓகேவா? இப்போ இங்க ஃபார்முலா இருக்கு, எனக்கு ஃபார்முலா தெரியும். tan எக்ஸ் எப்படி எழுதலாம்? சைன் பை காசுன்னு எழுதலாமா? ஆமா. ஆமா. இப்போ இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்குமா? ஆமா. அதே கான்செப்ட். காஸ் எக்ஸ்னா மைனஸ் சைன் எக்ஸ் வரணும். இங்கே பிளஸ் சைன் எக்ஸ் இருக்கிறதுனால ஃபார்முலால மைனஸ் போட்டுக்குவோம். மைனஸ் ஆஃப் லாக் ஆஃப் டினாமினேட்டர். லாக் பக்கத்துல காஸ் எக்ஸ் இருக்கு டினாமினேட்டர்ல. ஸோ மைனஸ் லாக் காஸ் எக்ஸ்ன்னு போட்டுடலாமா? இதுக்கு ஓகே. ஆன்சர். இதுக்கு ஆன்சர் இந்த இங்க போட்டுட்டேன். கரெக்டா? இப்போ இங்க வாங்க. நான் டீக்கு பதிலாக tan எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணா பக்கத்துல இருக்க டேர்ம் வருதானா? வருது. டிடி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த சம் எப்படி மாறுது பாருங்க. இந்த ஸ்டார் ஈக்குவேஷனு tan x போல டி சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் போல டிடி. இதுக்கு ஆல்ரெடி டைரக்ட் ஃபார்முலா நான் எழுதிட்டேன். ஓகே. log of cos x எப்பயும் போல இன்டகிரேஷன் டி ஸ்கொயர் பை டூ டி ரீப்ளேஸ்டு பை tan x. வி கெட் ஆன்சர். ஓகே சார். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. சீக்கன் பவர் nx சாரி காட் tan பவர் 4x dx. tan பவர் 4x dx. சரி, இது எப்படிமா சேஞ்ச் பண்ணலாம்? எப்பயும் போல ஸ்கொயர்ல சேஞ்ச் பண்ணிடலாமா? ஓகே. வேற வழியே இல்லை. tan ஸ்கொயர் எக்ஸ் dx. ஓகேவா? ஓகே. ஒரு tan x அது வாட்டுக்கு இருக்கட்டும். இந்த tan ஸ்கொயர் எக்ஸ் போல நம்ம என்ன எழுதிடலாம்? 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஆனால் நம்மளுக்கு இருக்கு tan ஸ்கொயர் எக்ஸ் மட்டுமே. ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகரல். ஓகேவா? ஓகே. எப்பயும் போல மல்டிப்ளை பண்ணிருங்க. tan ஸ்கொயர் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். சரிங்களா? tan ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன எடுக்கலாம்? இது எப்படி எடுக்கலாம்? லெட் டி ஈக்குவல் டு tan எக்ஸ்னு எடுத்துலாமா? ஓகே சார். டி ஈக்குவல் டு tan எக்ஸ்னு எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிடி பை டிஎக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸா? ஓகே. டிடி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த டேர்ம் வந்துருச்சா? ஆமா சார். சரி, இங்க வெறும் tan ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கா? ம். இதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டுடலாமா? ஓகே. போட்டாங்க, வேற வழி இல்லை. இதையுமே சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ற பாருங்க. tan ஸ்கொயர் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த tan ஸ்கொயர் எக்ஸ் இதுக்கெல்லாம் 1 செகண்ட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? ஓகே.
சரி, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா வேலை முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் உனக்கு என்னமா தெரியும்? ஃபர்ஸ்ட் கிவன் ஆக்சுவலாக எப்படி சேஞ்ச் ஆகும்? டி ஸ்கொயரா ஆமா. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு போல டிடி இன்டகிரல். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா இருக்கா? இன்டகிரல் ஃபார்முலா இருக்கா? இருக்கு. ஆமா சார், இன்டிகல் ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா இருக்கு. அதான் என்ன ஃபார்முலா? tan x. கரெக்ட். tan எக்ஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் பிரச்சனை வந்துடக்கூடாது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ என்ன வரும் ஆன்சரு? டி கியூ பை த்ரீ. டி கியூ பை த்ரீ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக tan எக்ஸ்ன்னு தெரியுமா? ஓகே. டிஎக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு தெரியுமா? ப்ளஸ் சி. இப்போ இங்கே டீக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் போதும். tan எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் tan எக்ஸ் minus tan x plus x plus c, we get answer. I think correct. எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஓகே சார். tan பவர் 4 அதுக்கு முன்னாடி பார்த்து tan கியூப். சரிங்களா? ஓகே சார். ஓகே, tan. நெக்ஸ்ட் சம் பாருங்க. அடுத்து காட்ல கொடுத்துருக்காங்க. காட் கியூப் எக்ஸ். அதே தேர்ட் ஒன் எக்ஸாம்பிள் 1ல தேர்ட் ஒன் பேஜ் நம்பர் 15.61. ஓகே, for given is integral cot cube x dx. cot cube x dx. ஓகே, cot cube எப்பயும் போல எப்படி எழுதிடலாம்? cot square x to cot. cot x dx. ஓகேவா? ஆமா சார். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1 plus tan square x தெரியும். 1 plus cot square x equal to 1 plus tanனா சீக்கனு, இது கொசிக்கனு. எனக்கு காட் இருக்கா? அப்படிங்க என்ன வந்துடணும்? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு cot x dx. ஓகே, ஓகே. at multiply by cot x, we get cosecant square x cot x minus cot x dx. cot x dx. ஏன்னா cot xக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா இருக்கு கரெக்டா? log of sin xன்னு வந்துடும். ஏன்னா cot x நம்மளுக்கு என்ன தெரியும்? cot x dxனா cos x by sin x. ஆமா. ஏன்னா f of x sin xன்னு எடுத்தேன்னா f dash of x என்ன வந்துடும்? cos x வந்துருமா? ஆமா சார். எப்படி எழுதிடலாம்? log of sin xன்னு எழுதிடலாமா? ஆமா. cot x dx இப்படி எழுதிடலாம். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் காட் எக்ஸ் இருக்கு. அதை நம்ம எப்படி செய்ய போறோம்? அதே இதில் ட்விஸ்ட் ஒன்றும் இல்லை. எப்பயும் போல காட் எக்ஸை டீன்னு எடுங்க. இதை நீங்க ஒன்று வச்சுக்கோங்க. லெட்டு காட் எக்ஸை டீன்னு எடுக்கீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண என்னமோ ஆகுது? டிடி பை டிஎக்ஸ் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸா மைனஸ் இருக்கியாமா? இருக்கேன் சார். ரைட். இப்போ இங்க பாருங்க, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி கரெக்ட் சார். வந்துருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் கிவன் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, எப்படிமா சேஞ்ச் ஆகுது? அதாவது காட்டெக்ஸ் போல டி, அதாவது மைனஸ் டி இன்ட்டு டிடி. கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் போல எனக்கு என்ன தெரியும்? என்னமா தெரியும்? மைனஸ் டிடின்னு தெரியுமா? ஆமா சார். மைனஸ் காட்டெக்ஸ் டிஎக்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா log of sin xன்னு தெரியும். பிளஸ் சி, இங்கே டி ஸ்கொயர் பை 2, டி ரீப்ளேஸ் பை காட் எக்ஸ் ஓகே. by 2 log of sin x plus c. We get answer. ஓகே சார். எல்லாமே ஒரே கதை. ஒரு நாலு ஃபார்முலா வச்சுட்டு சுற்றி சுற்றி விளாண்டுக்கிட்டே இருக்காங்க.
ஆமா சார். நெக்ஸ்ட் சம் பாருங்க, காட் பவர் 3 இந்த மாதிரி, இப்போ காட் பவர் 4 அதை ஸ்கொயர் சேஞ்ச் பண்ணிடலாமா? ஆமா. ஃபோர்த் ஒன் சேம் கான்செப்ட், 15.61 காட் பவர் 4x dx எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? காட் ஸ்கொயர் எக்ஸ் dx, காட் ஸ்கொயர் எக்ஸ் dx. இப்போ காட் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் ஒன்னா பேரா வச்சுக்கிங்க, இதை அப்படியே ஒரு பேரா வச்சுக்கிங்க. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? cosecant square x minus 1 into cot cot square square x x dx. dx. cot square x dx. ஓகே, Correct. எப்பயும் போல cot square x மல்டிப்ளை பண்ணிருங்க. cosecant square x cot square x minus cot square x dx. Correct sir. ஓகேவா? சரி, இப்போ நான் என்னத்தை எடுக்க போறேன்? இருங்க, இன்டகிரேட் பண்ண முடியுமான்னு பார்த்துப்போம். ஓகே, மைனஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் எழுதியாச்சு. சரி, இப்போ இங்கேயுமே காட் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா இல்லை, காட் எக்ஸுக்கு இருக்கு, ஆனால் காட் ஸ்கொயர் எக்ஸுக்கு இல்லைல்ல. இல்லை, அப்போ அதுக்குரிய ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா எழுதிருக்கோம். என்ன எழுதுனா? காட் ஸ்கொயர் எக்ஸ்னா Uh, 1 plus tan 1 plus tan square xனா secant square x 1 plus cot square x is equal to cosec square x. cosecant square x. சரிங்களா? ஏன்னா காட் எக்ஸ்னா ஃபார்முலா இருக்கு, காட் ஸ்கொயர்னா இல்லை, எனக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்கு. ஆமா சார். cosecant square x cot x dx minus 1 சாரி, என்ன எழுதணும்? நம்மளுக்கு என்ன இருக்கு? காட் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ என்ன எழுதணும்? cosecant square x minus 1 into dx எழுதலாமா? ஆமா சார். வேற வழியே இல்லை, அதையும் ஃபார்முலா நம்ம சரிதானே? கரெக்ட் சார். ஓகே, இப்போ இங்கே எதை டீன்னு எடுக்கலாம்னா காட் எக்ஸை டீன்னு எடுக்கலாம். ஸ்டார்னு வச்சுக்கிறேன். லெஃப்ட் காட் எக்ஸை டி. ஏன் டீன்னு எடுக்கிறேன்? காட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா தானே எனக்கு cosecant ஸ்கொயர் எக்ஸ் வரும். கரெக்ட் சார். dt by dx minus cosecant square x minus dt equal to cosecant square x dx. cosecant square x dx. ஓகேவா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. cosecant square x dx போல மைனஸ் dt, அதாவது டி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் டிடி. கரெக்டாக அது? கரெக்ட் சார். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ஃபார்முலா? நம்மளுக்கு இதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். மைனஸ் cosecant ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் இன்டகிரல் டிஎக்ஸ். ஓகேவா? மைனஸால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. சரிதானா? இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாமா? எஸ் சார். டி கியூப் பை 3 இங்க cosecant ஸ்கொயர் எக்ஸ்னா மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் சி, இங்கே மல்டிப்ளை பண்ணா பிளஸ் காட் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் சி, டி ரீப்ளேஸ்டு பை காட் எக்ஸ். ஓகே, we get answer. எஸ் சார். கான்செப்ட் சேம் தான், எதை டீன்னு எடுக்கிறோன்றதை இங்க கான்செப்ட். சரிங்களா? அடுத்து என்ன சொன்னா எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணிடுவோமா? இன் டர்ம்ஸ் ஆஃப் tan x எப்படி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 2. prove that tan power nx dx equal to 1 by n minus 1 tan power n minus 1 into x
மைனஸ் tan n minus 2 into x dx. இதைத்தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 by n minus 1 into tan n minus 1 x minus integral tan n minus 2 x into dx. correct sir. ஓகே டன். எப்பயும் போல லெஃப்ட் சைடு நான் எடுத்துக்க போறேன். லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு ப்ரூவ் பண்ண போறேன். Okay. டேக் லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan பவர் nx dx. நான் ரைட் சைடு ப்ரூவ் பண்ணணும். tan பவர் nx dx. சரிங்களா? சரி, இப்போ நான் tan nx வர மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா, ரைட் சைடில் எனக்கு என்ன இருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் n மைனஸ் 2 இருக்கா, ஆமா, அது வர மாதிரி நான் இந்த கிவனை ரைட் சைடு கிவனை நான் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போறேன் பாருங்க. tan nx எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னா, tan n மைனஸ் 2 x tan ஸ்கொயர் x dx. பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைச்சிருமா? கரெக்ட் சார். ரைட். ஏன் அப்படி சேஞ்ச் பண்றேன்னா, ரைட் சைடில் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு, அதனால இந்த டேர்ம் செய்யறேன். ஓகேவா? ஓகே. அது வாட்டுக்கு இருக்கட்டும். tan ஸ்கொயர் x நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா? ஆமா சார். என்ன ஃபார்முலா? tan ஸ்கொயர் xனா சீக்கன் ஸ்கொயர் x மைனஸ் 1 ஆமா, இன்ட்டு dx. ஓகேவா? எப்பயும் போல மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த tan n மைனஸ் 2x வந்து காமனா இருக்கு, ஸோ மல்டிப்ளை பண்ண போறேன். tan n minus 2x into secant square x dx minus integral tan n minus 2x into dx. இது ஓகேவா? ஓகே. சரி, இப்போ நான் எப்பயும் போல t நான் என்ன எடுக்க போறேன், tan x எடுக்க போறேன். let t equal to tan x dt by dx secant square x dt equal to secant square x dx. இந்த சான் பாருங்க, கரெக்ட் தானுமா? கரெக்ட் சார். அப்ப நம்மளுடைய கிவன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. எப்படி சேஞ்ச் ஆகும்? tan x போல நான் t எடுத்துக்கேன். அப்ப t பவர் n மைனஸ் 2 சேஞ்ச் ஆகுமா? கரெக்டா? கரெக்ட் சார். அப்ப t பவர் n மைனஸ் 2 secant ஸ்கொயர் x dx என்னன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், dt ன்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட் சார். இங்க எதையுமே ஒண்ணுமே பண்ண வேணாம். சேம் tan பவர் n மைனஸ் 2 இன்ட்டு x dx. சரியா? ஓகே. சரி, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ண என்ன வரும், பவர் ஒண்ணு ஆட் பண்ணணுமா? ஆமா. ஆட் பண்ண என்ன வரும், n minus t to the power n minus 1 by n minus 1. n minus 2 plus 1 n minus 2 plus 1. கரெக்டா? ஆமா. tan n minus 2 x into dx. ஓகேவா? கரெக்ட் சார். சரி, இப்போ இது என்ன ஆயிரும், t பவர் n minus 1 by n minus 1 tan n minus 2x into dx. இன்டகிரல். இப்போ நம்ம ரைட் சைடு வந்துச்சான்னு பாருங்க. 1 by n minus 1 tan n minus 1 x minus tan n minus 2 x dx. அந்த டேர்ம் அது வாட்டுக்கு இருக்கு, நான் அதை ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? கரெக்ட் சார். சரி, இப்போ எனக்கு டீக்கு பதிலாக எனக்கு என்ன தெரியும், டீக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், tan x. ஆமா சார். ஸோ 1 by n minus 1 tan n minus 1 x minus integral tan n minus 2x into dx. This is right hand side, hence proved. ஆன்சர் வந்துச்சான்னு பாருங்க. கரெக்ட் சார். அப்போ நான் லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு ப்ரூவ் பண்றேன். அப்படியே ரைட் சைடு ப்ரூவ் பண்றது நான் என்ன பண்றேன்னா, கொடுத்த கிவன்ல இருந்து ஒரு ஹிண்ட் எடுத்துட்டு அந்த பவர் அந்த டேர்ம் வர மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்டெப் புரியணும். எப்போ புரியும்னா, நம்ம ரைட் சைடு இந்த ஆன்சர் கொண்டு வர போறோம். அப்ப அந்த டேர்ம் கொஸ்டின்ல இருந்தாதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியணும். ஓகே. தெரிஞ்சா வேலை முடிஞ்சு. ஓகே சார். இப்ப நம்ம ஒரு 2 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம்.